மேற்கொண்டு நாங்கள் J420 குடத்தனை வடக்கு என்ற கிராமத்திலிருந்து வந்து இந்த ஒரு அமைதியான போராட்டத்தை முடிவெடுத்திருக்கிறோம். இருக்கின்ற அரச காணியை தனிநபர் அதாவது 32 வருடமாக வெளிநாட்டிலே லண்டனிலே வசிக்கும் தனிநபர் ஒருவர் கையகப்படுத்தி வச்சிருக்கிற இராணுவமாக இருந்தானே, போலீஸாக இருந்தானே, கடற்படையாக இருந்தானே, விமானப்படையாக இருந்தானே கையெழுத்து செல்லுங்கள். ஆனால் அண்மையில் மட்டும் உங்களுக்கு தெரியும், கடந்த 17ஆம் தேதி கையெட்டில் நடந்த சம்பவம் ஒரு வியப்புக்குரிய விடயம். எமது ஊரில் வந்து 42 பரப்புக்கு மேற்பட்ட காணியை வந்து புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒரு தனிநபர் வந்து மோசடி உறுதி செய்து அதை பிரதேச செயலகத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் அரச காணிகளை பாதுகாக்க வேண்டிய அரசே அரச இயந்திரமே அபகரிப்பை வேடிக்கை பார்க்காது. துணை போவது ஏன்? அரச காணி அபகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்து. அலட்சியமாக இருப்பதா? பிரதேச செயலாளரே, அரச காணி அபகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்து. செயலாளரே, அரச காணிகள் தொடர்பான அடிப்படை அறிவாற்றலை காணி உத்தியோகத்தரை உடனடியாக பிரதேச செயலகத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு அமைப்பு. எங்களுக்கு வந்து அது தனியார் காணியா இருந்தால் அதுக்குள்ள போய் நாங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த அவையில் அந்த டாக்குமெண்ட்ஸ் யாராண்டி இப்போ ஒரு பதில் கொடுத்துருக்கேன். பிஎஸ்சி எவரிட்டி வந்து அப்படி அதுக்கு மேலதிகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்தால் நீங்கள் நாங்கள் கோவிக்க வேண்டாம். நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் காணி ஆணையாளர் வந்த ரிப்போர்ட் பொய் என்று சொல்றீங்களா? அது நாங்கள் பதில் அனுப்பிடுவோம். எவரிட்டி வந்து நான் திரும்ப வேண்டியது காணி ஆணையாளர் உங்களுக்கு ஆல்ரெடி முதலாவது கட்டத்திலே சட்ட நடவடிக்கை சொல்லி இருக்கிறார். சரி, அவருக்கு நாங்கள் பதில் கொடுத்துருக்கேன். நீ அவர் அது இந்த வந்து இங்க வந்து இடத்துல வந்து அந்த விடயங்களை எங்களை பரிசீலிச்சு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி இருக்காரு. அதற்கு நாங்கள் பரிசீலிச்சு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கோம். நீ அதுக்கு அடுத்த மேலதிகமாக என்ன அறிவுறுத்தல் அல்லது அவர்கிட்ட என்ன அது வருதோ அந்த அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே நேரம் உங்களிடையே மிகுதி இருக்கிற ஆவணங்கள் கிடைச்சவுடன் பரிசீலிப்போம். நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் இன்றைக்கு இந்த ஒரு அமைதி வழி போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் J420 குடத்தனை வடக்கு என்ற கிராமத்திலிருந்து வந்து இந்த ஒரு அமைதியான போராட்டத்தை முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மகஜர் ஒன்றையும் பிரதேச செயலரிடம் நாங்கள் கையெழுத்தி இருக்கிறோம். அதை விட இதனுடைய முழுமையான விவரம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், J420 இருக்கின்ற அரச காணியை தனிநபர் அதாவது 32 வருடமாக வெளிநாட்டிலே லண்டனிலே வசிக்கும் தனிநபர் ஒருவர் கையகப்படுத்தி, அதாவது கள்ள உறுதி போட்டி கையகப்படுத்தி கிட்டத்தட்ட
ஒரு அதாவது கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலாக அதை காசாக்கி இருக்கிறார். என்னும் ஒரு இடத்தை சார்ந்தவருக்கு அந்த கள்ள உறுதியை போட்டு அவர் அதை விற்றிருக்கின்றார், விற்று காசாக்கி இருக்கின்றார். இதை அரசகாணி என்று சொல்லி குடத்தனை வடக்கில் இருக்கின்ற கிராம முன்னேற்ற சங்கம், அதாவது ஆர்டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு, இவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முதலே நாங்கள் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருந்தோம். ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்த பிரதேச செயலகம் இதுவரை காலமும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனபடியாலே நாங்கள் இவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே எங்களுடைய பெரும் மதிப்புக்குரிய ஆளுநர்களிடம், யாழ் மாகாண ஆளுநர்களிடம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே உடனடியாக விரைந்து ஒரு பொறுப்புணர்ச்சியுடைய எங்களுடைய கவர்னர் அவர்கள் செயல்பட்டு வடமாகாண காணி ஆணையாளரிடம் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருந்தார். பிறகு நாங்கள் வடமாகாண காணியாளரிடம் இருந்து நாங்கள் இதை தெரிவித்து அவரும் உடனடியாக பெரும் மதிப்புக்குரியவர், மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள் என்ற அடிப்படையிலே அவர் உடனடியாக விரைந்து அந்த நடவடிக்கையை செய்திருந்தார். அவர் அனுப்பிய இந்த ரிப்போர்ட்டிலே, இந்த முறைப்பாடு கடிதத்திலே இது அரச காணி என்றும், இந்த அதாவது சேவையர் செய்யப்படாத காணிகள் அத்தனையும் அரச காணி என்று கருதப்படும் என்ற அடிப்படையிலே இதற்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி 2 கிழமைக்குள் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி பணித்திருந்தும் இந்த பிரதேச செயலரும் இந்த காணி உத்தியோகத்தரும் எங்களுடைய கிராம சேவகரும் ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை? அரச காணிக்கு பாதுகாப்பு வழங்குகிறவர்கள் ஏன் தனியார் காணி ஆக்க வேண்டும் என்ற ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும். நாங்கள் இந்த இடத்திலே செல்லும் போது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்துக்கு மேல், அதாவது கிட்டத்தட்ட 7 நாளுக்கு முதல் 7 நாள் வரைக்கும் அந்த இடத்திலே அவருடைய காரியாலயத்துக்கு சென்ற போதும் ஒரு மரியாதையற்ற முறையிலே, மதிப்பற்ற முறையிலே வருகிறவர்களை இருக்க சொல்லி கூட மனமில்லாத இந்த பிரதேச செயலாளர், மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர் வருகிற மக்களை இருக்க சொல்லி ஒரு நியாயம் கேட்கக்கூடியவருக்கு நேரம் இல்லாத ஒரு ஆளாக அமர்த்தி இருக்கிறார். இதை இந்த அரச உயர் அதிகாரி கருத்தில் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யாத அரசு அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும், அதாவது காணி உத்தியோகத்தர், கிராம நில அதிகாரி எங்களுக்கு தேவையான சரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தவறியவர்களை இந்த அரசாங்க உயர் அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும், எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக விசாரித்து இந்த செய்திகளை பார்த்திருக்கின்ற அரச உயர் அதிகாரிகள் எங்களுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றோம். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். நான் சொல்ல போகிற விடயம் என்ன சொன்னால், இப்போ அண்மையில் வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்ச கையோடு 2010க்கு பிற்பாடு பல வடமாகாணத்தில் பல இடங்களில் பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டது. அந்த காணிகள் பிரதேச செயலகம் ஊடாக அல்லது மாவட்ட செயலகம் ஊடாகத்தான் அந்த காணிகளை கையகப்படுத்தி வச்சிருக்கிற இராணுவமாக இருந்தானே, பொலிசாக இருந்தானே, கடற்படையாக இருந்தானே, விமானப்படையாக இருந்தானே கையெழுத்து செல்கின்றது. ஆனால் அண்மையில் மட்டும் உங்களுக்கு தெரியும், கடந்த 17ஆம் தேதி தையட்டியில் நடந்த சம்பவம் ஒரு வியப்புக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது. தையட்டி காணியை மட்டும் அளந்துதான் தாங்கள் விடுவோம் என்று சொல்கிறது ஒரு வியப்புக்குரிய விடயமாகவும் கேலிக்குரிய விடயமாக இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், அந்த காணி ஏற்கனவே உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து மாவட்ட செயலருக்கு கையகப்படுத்தப்பட்டதாக மாவட்ட செயலர் சொல்லுகின்றார். பிறகு அந்த காணியை அளந்து போட்டு தான் உங்களுக்கு தருவோம் என்று சொல்லித்தான் அந்த மக்களை அழகாக கூப்பிட்டார். ஆனால் அதுக்குள்ள பல சூட்சுமங்கள் இருந்ததாகத்தான் நான் கருதுறேன். உண்மையில் அந்த காணிக்கார மக்கள் சுஜியா குழம்பு இருந்தவர். அந்த வகையில் எங்களை காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு ஏனைய பொதமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு கதைச்சு அவங்க ஆலோசனை பெற்றுதான் அந்த காணிக்கு பாலக்காக சென்றவர்கள். அப்போ அது ஏற்கனவே 17ஆம் தேதி அந்த காணிக்கு சென்றவர்கள் 15ஆம் தேதி அந்த செல்வம் அறக்கட்டளையில் ஒரு சந்திப்பில் நடந்தது. அந்த சந்திப்பில் பல வாத விவாதங்கள் எல்லாம் நடந்தது. பல பேர் சொன்னவே நீங்கள் அழகாக போக வேண்டாம்னு மறைக்கப்பட்டது. ஆனால் சில சட்டத்திறனிகளில் குறிப்பாக மணிமன்னர்களில் ஆலோசனைக்கு அமைவாக அந்த மக்கள் தாங்கள் எல்லாரும் இது காணி எங்களை விடுவிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அளக்கிறதுக்கு சம்பந்தம் என்று சொல்லி எழுதி கடிதம் கொடுத்துட்டு போக மட்டும்தான் சொல்லி போனவங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த ஏற்கனவே இருந்த மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் நினைச்சது மக்கள் இந்த காணியை அளக்க விடமாட்டேன்னு தங்களை சாதகமாக பயன்படுத்தினாங்க. துரதிருஷ்டவசமாக மக்கள் அளக்க சம்மதித்ததற்கு பிற்பாடு அந்த விஷயங்களை அறிஞ்ச உடனே அந்த விகாராதிபதி விந்தோட்ட நந்தன தேரர் அவர்கள் பலாலி போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செய்து அது தடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் உண்மையில் சரியாக இந்த இஞ்சி மட்டும் இல்லை, இது எல்லாரும் இந்த காணி விடயம் இந்த உலகம் பூராக பிரச்சனை ஆகிட்டுது. ஆனால் இது அரசுக்கு மிக நெருக்கடியான பிரச்சனை. அந்த வகையில் கடந்த மாதம், அதாவது 3ஆம் மாதம் 14ஆம் தேதி
இலங்கையில் உள்ள 9 மாகாணத்தில் உள்ள மாகாண மக்களையும் கூப்பிட்டு அதில் வந்து வடமாகாணம் சார்பாக நானும் போயிருந்தேன். காணி விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட்டது கொழும்பில் ஆராயப்பட்ட இடத்துல அந்த இடத்துக்கு யூஎன் பிரதியும் வந்திருந்தது. வடக்கு மாகாணத்தில் வந்து வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் காணி விடயங்கள் வேறு ஆணி வேறாக உரிய ஆதாரங்களோட ஆதாரபூர்வமாக நான் அதில் உரையாற்றினான். அதன் பிற்பாடு அவளை வந்த காணி ஆவணங்கள் அவளை அத்தனையும் வந்து என்னிடம் வந்து யூஎன் பிரதிநிதி அங்கே கொழும்பு வச்சு பெற்றுக்கொண்டவர். அதன் பிற்பாடு 2024 அதே ஆண்டு, இந்த ஆண்டு தான் 3ஆம் மாதம் 24 25 யாழ்ப்பாணத்தில் வந்து யூஎன் பிரதிநிதி பலதரப்பட்ட அரச பிரதிநிதிகள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய பிரதிநிதிகள் மற்றும் பொதமைப்புகளை சந்தித்து இந்த காணி விடயம் சம்பந்தமாக கதைச்சவர். அப்போ அதுக்கு பிற்பாடு தான் ஓடி இந்த தையடி விஷயத்தில் வந்து அன்றைக்கு அந்த மாவட்ட செயலர் முடிவெடுத்தவர். உண்மையில் வந்து மக்களில் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படணும். அது இன மத மொழி வேறுபாடு கடந்து, அது சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், மக்களில் காணிகள் அரச படைகளோ யாருமே கையகப்படுத்தி வைக்கக்கூடாது என்பதெல்லாம் காணி உரிமைக்கான மக்களமைப்பின் குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் நான் பகிரங்கமாக இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் வடமாகாணம் இல்லை, இலங்கையிலே குறிப்பாக இருக்க தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள், ஏனைய பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், சமூக அமைப்புகள் ஆர்வம் எல்லாருக்கும் ஒன்றை குறிப்பாக சொல்லுகின்றேன். வருகின்ற 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம், அதே போல் அன்று வெசாக் தினம், அடுத்தது சித்திரை பௌர்ணமி, 3 ஒரே நாளில் வருகின்றது. அப்போ இந்த வகையில் நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க, நேற்று முன்னாள் நடந்த விஷயத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. நேற்று அன்னை பூவதின நிகழ்வுக்கு ஆளாலே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கூட்டங்கள், அதாவது தங்களில் கட்சியை பலப்படுத்துகிற மாதிரி தான் கூட்டினாங்க. அந்த வகையில் நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், உண்மையில் நீங்கள் அந்த மேதினத்துக்கு ஆள் பிடிச்சி கூட்டம் காட்டி உங்களோட பலத்தை காட்டாமல் உங்களோட பலங்களை நீங்கள் தையொட்டி நோக்கி நகர்த்துங்கள். வடக்கு மாகாணத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த பொது அமைப்பாக இருந்தாலும், அல்லது சிவில் அமைப்பாக இருந்தால் என்ன, அல்லது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் ஒருமித்த குரலில் உங்களுடைய அந்த போராட்டத்தை தையீட்டி நோக்கி நகர்த்தி அந்த மக்களுக்கான அந்த காணியை விடுதலை செய்வதற்கான போராட்டங்களை வலுப்பெற செய்ய வேண்டும் என்றதை இந்த ஊடக வாயிலாக அனைத்து அரசியல் தரப்பினரையும் பொது அமைப்புகளையும் ஏனைய சமூக செயற்பாடுகளையும் விநியோகமாக கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நன்றி. பிரதேச செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்தியுள்ளோம். அதுக்கான காரணம் வந்து எமது ஊரில் வந்து 42 பரப்புக்கு மேற்பட்ட காணியை வந்து புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒரு தனிநபர் வந்து மோசடி உறுதி செய்து அதை வேறொருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளார். இக்காணிக்கு வந்து பிரதேச செயலாளரோ, காணி உத்தியோகத்தரோ, கிராம அலுவலரோ எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இது மேலதிகாரிகள் வந்து இதற்கு வந்து இது அரச காணி என குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நிலையிலும் இவர்கள் வந்து அதனை தனியார் காணி என காண்பிப்பதற்கு ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? மேலும் குறிப்பிட போனால் எமது ஊரில் வந்து காணி உத்தியோகத்தர் அவர்கள் வந்து எமது ஊரில் வந்து வறுமை கோட்டு வசிக்கும் அன்றன்றாடு வாழ்வாதாரத்தை போக்காட்டி கொண்டிருக்கும் குடும்பத்தினர் வந்து 2 பரப்பு காணி கேட்டிருந்தார்கள் தமது வீடு கட்டி வாழ்வதற்கு. அதற்கு அவர்கள் வந்து சிஐடி பிராஞ்சில் இருந்து வேலை செய்பவர்கள் மாதிரி வந்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு கூட அந்த 2 பரப்பு காணியை கூட வழங்குவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அன்றன்றாடு உழைத்து வாழ்பவர்களுக்கு 2 பரப்பு காணி வழங்க மறுத்த இந்த காணி ஆணையாளர்கள் 42 பரப்பு காணியினை புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் ஒருவர் மோசடி செய்து காணியை விற்றவர்களுக்கு எந்த நடவடிக்கைகளும் இதுவரை காலமும் எடுக்கவில்லை. இப்படி புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் 42 பரப்பு காணியை அவர்கள் இவ்வளவு தொகைக்கு விற்பனை செய்துள்ளார்கள். எமது ஊரில் வசிக்கும் அன்றன்றாடு உழைத்து வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு 2 பரப்பு காணி கொடுப்பதற்கு சிஐடி பிராஞ்சில் இருந்து வந்த விசாரணை குழு மாதிரி விசாரணை நடத்திவிட்டு அவர்களுக்கு காணி இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் 42 பரப்புக்கு இவ்வளவு ஒரு நடவடிக்கை எடுக்க தவறிய பிரதேச செயலாளர்கள், காணி உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு ஒரு 2 பரப்புக்கு இல்லைன்னு சொல்லி போட்டு போறார்கள். இதற்கான காரணம் என்ன? இவர்கள்